ஓம் நம சிவாய. திருவடியே சரணம். பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். இறைவன் நம்மளுக்கு என்ன கொடுப்பார்? நம்மளுக்கு கேட்டதையெல்லாம் இறைவன் நடத்தி வைப்பார். நம் மனம் தூய்மையாக நம்ம வைத்திருந்தால் இறைவன் கேட்டதையெல்லாம் கொடுப்பார். நான் ஒரு வீடியோவும் இது இறைவனு கொடுத்ததை நான் உங்களிடம் சொல்கிறேன். இது ஒரு விஷயமும் உண்மையான விஷயம். யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இறைவனை நினைக்கும் பொழுது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவரும் கஷ்டப்படக்கூடாது என்றதுக்காக தான் எனக்கு தெரிந்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி என்றால், இறைவன் எப்படி நம்மளுக்கு நினைத்ததை அள்ளி அள்ளி கொடுப்பார், கேட்டதை உடனே நடத்தி வைப்பார் என்றால், மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது, இறைவன் திருவடியை நினைக்கும் பொழுது திரும்ப திரும்ப இதுதான் சொல்வேன். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, எனக்கு இறைவன் கொடுத்ததை சொல்ல போகிறேன். நிறைய விஷயம் வீடியோ போட்டிருக்கேன், நிறைய விஷயம் கொடுத்துருக்குறாரு. இப்போ நான் ஒரு பிளாட்டு வாங்க நம்ம இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம பிளாட்டு வாங்கி இருக்கும்பொழுது எங்கே என்றாலும் நம்ம தேடி அலைவோம். அப்போ நம்ம தேடி அலையும் பொழுது நம்மளுக்கு எங்கேயும் நம்மளுக்கு இடம் கிடைக்காது. ஏன்னா நம்ம எவ்வளோ பணம் வைத்திருப்போமோ திட்டமாக பணம் வைத்திருப்போம். அங்கே போய் நம்ம பிளாட்டு விசாரிக்கும் பொழுது அதிக ரேட் இருக்கும். நம்ம கையில் எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளோ ரேட்டுக்கு அந்த மனையை வாங்க காசு இருக்காது. அப்போ நாம் இறைவனை நாம் நினைத்தால் பிளாட்டு வாங்கும் பொழுது நம்ம போய்கொண்டே இருப்போம். அங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கே இருக்குன்னு கூட இல்லை. அங்கே நான் பிளாட்டு வாங்க போகும்பொழுது அங்கே பிளாட்டு இருந்தது. பிளாட்டு வாங்க போகும்போது அங்கே ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலில் தேவி கருமாரியம்மன் கோயில், காந்தி திருநள்ளூர் என்ஆர் ராஜு நகரில் தேவி கருமாரியம்மன் கோயில் இருந்தது. அப்போ எனக்கு எவ்வளோ காசு இருக்கிறதோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மண் வேணும் அப்படி என்று நான் நினைத்து கொண்டு இருப்பேன். அப்போ எனக்கு அந்த இடத்துல விலை ரேட் அதிகமாக இருக்கும், வாங்க முடியாது. ஆனால் நான் நினச்சது, கருமாரியம்மா தாயே, எனக்கு உன் இடத்துல எனக்கு ஒரு பிளாட்டு வேணும், எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடு அப்படின்னு நான் இறைவன்கிட்ட, தேவி கருமாரியம்மா கிட்ட சொன்னேன். சொல்லி பக்கம் மண்ணு பக்கம் வரும்போது சொல்லிவிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நான் போயிட்டேன். நான் போன உடனே நான் அப்போ யாருன்னு அவர் தெரியாது எனக்கு. ஆனால் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு இன்னும் யாராருக்கோ நிறைய பேருக்கு தெரியும். நான் அவர்கிட்ட போய் யதார்த்தமாக சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? எனக்கு ஒரு பிளாட்டு வாங்கணும், எனக்கு இந்த அளவு தான் காசு இருக்குது, அதனால் நீங்கள் இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பிளாட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் வாடகை வீட்டில் நான் இருக்கும் பொழுது அவர்கிட்ட நான் யதார்த்தமாக சொல்கிறேன். பேசுவேன் எப்பயா சில நேரம் சரி ஏற்ற மாதிரி ரெண்டு நாள் தான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. இந்த வார்த்தையை சொன்னேன். ஏற்கனவே ஒரு நாள் பேசினேன். அவருக்கு என்ன தெரியும்போது எனக்கு அவரை தெரியாது. அப்போ அவர் உடனே, சரிம்மா இந்த காசு தான் இருக்குதா, சரிவா நான் முடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சொல்லி 2 நாள், செவ்வாய்க்கிழமையாக இருக்குதும்மா வேணான்னு சொன்னார். பரவாயில்ல, எனக்கு செவ்வாய்க்கிழமை எனக்கு ரொம்ப பிடிக்கும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எனக்கு பிடிக்கும், அதனால் நீங்கள் இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிளாட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே நான் கருமாரியம்மா கிட்ட பிளாட்டு வாங்க தேட வந்தேன் இல்லையா, எனக்கு இருக்கிற காசு அங்கே தகுந்த மாதிரி இடம் கிடைக்கல. அப்புறம் இவர் அதே கருமாரியம்மா கோயில் தெருவில் என்ஆர் ராஜு நகர் காந்தி திருநள்ளூரில் இருந்த அதே கருமாரியம்மா கோயில் பின் சைடு ஒரு பிளாட்டு இருந்தது.
என்கிட்ட இருக்கு தகுந்த மாதிரி அந்த பிளாட்டை அவர் உடனடியாக அந்த பிளாட்டை முடித்து கொடுத்தார். அப்போ நான் கருமாரி அம்மாட்ட வேண்டினது இங்கே அங்கே வேண்டினது உடனே இவர் மூலயமாக இந்த பிளாட்டை முடித்து கொடுத்தார். நான் கருமாரி அம்மாட்ட என்ன வேண்டணும்னா, கருமாரி அம்மா தாயே இதை முடித்து கொடுத்தா நான் அதிகமாகலாம் உனக்கு நான் செய்கிறது நான் அவர்கிட்ட நான் சொல்லலை. நான் தீபம் ஏற்றுறேன், இந்த பிளாட்டை முடித்து கொடுத்தா நான் உனக்கு விளக்கு போடுறேன் அப்படி. ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் வேண்டிக்கிட்டேன், சிம்பிளாக வேண்டிக்கிட்டேன். சில பேர் பணம் வைத்திருப்பாங்க, எது ஒன்றாலும் செய்யலான்னு நினைப்பாங்க. எனக்கு இந்த விஷயத்தை தான் எனக்கு இந்த அம்மா கொடுத்தாங்க. அதே போல் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு கிடையாது, 6 லட்ச ரூபாய் தான் காசு இருந்தது. அதை வைத்து எனக்கு வீடு கட்ட முடியாது, இருந்தாலும் எனக்கு ஓடு போட்டு விடுங்க, என்னால் வாடகை வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ ஓடுலாம் போட வேணாம், இது பிடிச்சி ஒட்டுனாங்க. காசு கிடையாது. நான் எல்லாருக்கிட்டேயும் கேட்டு, எங்கள் சொந்தக்காரர்களெலாம் கேட்டு கூட 5 லட்ச ரூபா போட்டு உடனடியாக அந்த வீட்டை கட்டி கிரக பிரவேசம் முடிக்கிறேன். அப்போ முடிக்கும் பொழுது இந்த கருமாரி அம்மாவை நம்ம நினச்சிக்கணும். எப்படின்னா, நம்ம வேண்டணும், கருமாரி அம்மா கொடுத்தாங்க, இந்த பிளாட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நிமிஷமும் நான் அந்த பிளாட்டை வாங்கி வீடு கட்டுறப்பெல்லாம் நான் இறைவனை நினைத்து கொண்டே தான் வீடு கட்டுவேன், செயல்படும். எந்த செயலும் நான் நினைத்தாலும் இறைவனின் இல்லாமல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு இறைவன் யார் என்பது எனக்கு தெரியும், என்னை அவருக்கு தெரியும். அதனால் கணவர் புரிஞ்சிக்கிறாங்களோ புரிஞ்சிக்கலையோ அது தெரியாது. இறைவன் கணவர் என்றைக்கும் கஷ்டத்தை புரிந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க, இல்லை சில பேர் தமிழ் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். கண்டிப்பாக நம்ம இறைவனை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து இந்த நம்ம நினைச்சதை நிறைவேற்றி நிச்சயமாக, இது சத்தியம். ஒரு வீடியோவும் நான் போடுறது ஏன் சத்தியம் பண்ணனா, உங்களுக்கு சொல்கிற சத்தியம் பண்ணால் தான் நீங்களும் சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் சத்தியமாக இது நடந்த விஷயம். கணவர் கஷ்டத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுக்குறாரோ இல்லையோ, கஷ்டத்தை கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக நம் மனதை புரிந்து கொண்டு நம்ம எப்படி இருக்கிறோம் நினைத்து கொண்டு இந்த இறைவன் நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார், அற்புதத்தை கொடுப்பார், நிறைய அற்புதத்தை கொடுப்பார். நான் ஒரு நிமிஷமும் இறைவனை தான் நினைப்பேன் என்று சொல்கிறேன். அப்புறம் ஓடு போட வரும்பொழுது வேணாம் நீ ஃபுல்லாக ஓட்டிடுனாங்க. அப்புறம் 5 லட்ச ரூபா காசு வாங்கி ஃபுல்லாக நான் ஓட்டிட்டேன். எப்படின்னா, இந்த இறைவன் எப்படி கொடுப்பாருன்னா, இந்த மனசு சரியாக இருந்தால் நம்மளுடைய எண்ணமும் இறைவனுடைய எண்ணமும் கரெக்டாக இது நம்மளுக்கு போய் சேரும். இறைவனிடம் நம்ம நினைக்கிறது அவரிடம் போய் சேரும். இறைவன் நம்மளை வழிநடத்தி வைப்பார். அப்புறம் வீடு கட்டி முடித்து கிரக பிரவேசம் பண்ணும் பொழுது அப்போ கூட எனக்கு இறைவன் எப்படி துணை செய்தார் என்றால், இந்த இடத்தில் நான் வீடு கட்டும் பொழுது தண்ணிலாம் வரலை. அப்போ 4 மணி 3 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். அப்போ தண்ணியே வராது, காணல. ஏன்னா நம்ம பின்பாட்டில் அங்கே தண்ணி திறந்தால் தான் இங்கே தண்ணி நம்மளுக்கு வரும் இல்லையா. 6 மணி தான் தண்ணி வரும். அன்றைக்கி கிரக பிரவேசம் பண்ணுற அன்னைக்கு எப்போ தண்ணி வந்ததுன்னா, காணல. வாட்டர் தண்ணி வந்ததுனாக்கா 3 மணிக்கே தண்ணி விட்டுட்டாங்க. 3 மணிக்கு தண்ணி மூட்டைகளாக வந்துடுச்சு. என்னான்னு தெரியல, நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு தண்ணி இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம், என்ன செய்யுதுன்னு நான் நினைக்கும் பொழுது இறைவன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை எனக்கு கொடுத்தார். நான் சொல்கிறேன், என்னான்னு தெரியல, தண்ணி கொடுத்து அதுதான் இறைவன் நம்மளை ஆள்கிறார். எப்படி ஆள்கிறார்? நம்ம நினைத்ததை அவர் நடத்தி வைப்பார். நம்மளை அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். கணவன் புரிஞ்சிக்கவே சில நேரத்தில் மாட்டாங்க, அவங்க கொள்கையில் இருப்பாங்க. சில பேர் எப்படின்னு தெரியாது, சில பேர் அவங்களுடைய கொள்கையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இறைவனை நினையுங்கள், இறைவனை திருவடியை நினையுங்கள், இறைவனை பேரை சொல்லுங்கள்.
நம்ம துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை வாழலாம். இறைவன் எவ்வளோ துன்பங்கள் கொடுத்தாலும், எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் பரவாயில்லை, நம்ம இறைவனை சரணாகதி அடையுங்கள், இறைவனை புரிந்து கொள்ளுங்கள். நாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாக தான் போகிறோம். அதனால் இறைவன் கொடுத்ததை எவ்வளோ இறைவன் தொல்லை கொடுத்தாலும் பரவாயில்ல, இதுவும் நல்லதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சனாலே நம்ம எவ்வளோ காயம் வரட்டும், உடம்பு வலி வரட்டும், எவ்வளோ துன்பங்கள் வரட்டும், அப்போ நம்ம இறைவனை நம்ம நினைக்கணும். ஏன்னா என்றைக்கே ஒரு நாளைக்கு சாக தான் போகிறான். அவரு நினச்சதை தான் நடத்தி வைப்பார். ஏன்னா இந்த உலகத்தை படைச்சிட்டு எல்லாத்தையும் நடத்தி வைக்கும்போது நம்ம மனசால் ஏற்றுக்கணும் இல்லையா? அதனால் ஒருவரும் இறைவனை நினையுங்கள். எனக்கு இவ்வளோ அற்புதங்களை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு வாய்ப்பு வேணும் என்றால் இறைவனை நினையுங்கள். சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம துன்பம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு மனசில் உடம்பு பிரச்சனை இருக்குதா? இல்லாமல் இல்லை. எனக்கு டைராய்டு இருக்குது, சோர்வு வரும். இருந்தாலும் அவர் என்னை பார்த்துப்பார். எவ்வளோ கஷ்டம் வரட்டும், நான் அவர் மேலே பழியை போட்டுட்டு எல்லாம் ஒன் செயல் சொல்லிவிட்டு நான் வாழ்க்கையை நடந்து கொண்டு தான் இருந்திருக்கிறேன். எல்லாரும் மனிதர்களுக்கும் கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டத்தை கொடுத்துன்னு தான் இருக்கிறார். அதனால் இறைவனை என்றைக்கும் ஒரு நாளும் குறை சொல்லாதீர்கள். இறைவனை நினையுங்கள், இறைவனை சரணாகதி அடையுங்கள். நான் எப்படி எனக்கு கொடுத்தாரோ இறைவன் அருள், அந்த அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். திருவடியே சரணம். பக்தர்களுடைய அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள்.